2025 நிறைய பேர் நிறைய டார்கெட் வச்சுருப்பீங்க. இந்த வருஷம் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய 2025 டார்கெட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்குள்ளே நிறைய தமிழ்நாட்டு மாணவர்களை கொண்டு வரணும் அப்படின்றது தாங்க. இப்போது நீங்கள் ஜப்பானுடைய இமிக்ரேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீனர்கள் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீனர்கள் தான் வராங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியட்நாமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உள்ளே வராங்க. இதில் நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப ஒரு கம்மி தான். ஆனால் அதில் அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் இருந்து அதிக பேர் வராங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர ஆட்கள்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா ஜப்பானை பொறுத்தியான ஒரு ஜாப் மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஜப்பானிய மொழி கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேரியர் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்னுடைய 2025 டார்கெட் ஜப்பானில் ஒரு 400 தமிழ்நாட்டு மாணவர்களாவது உள்ளே வரணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது சம்மந்தமாக நிறைய காணொலிகள் உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ன மாதிரியான யூனிவர்சிட்டி இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஜாப் மார்க்கெட் இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக இந்த வருஷம் நிறைய காணொலிகளை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.